தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமை ஆற்றிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, கண் தூங்காது அயராது தேர்தல் பணியாற்றிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நன்றி என கூறியுள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பை கண்கூடாக கண்டோம் என்றும், விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் எப்படியாவது புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தயாராக உள்ளதாகவும் கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கும் முகவர்கள் அனைவரும் மிகுந்த கவனத்துடன் பணியாற்றி வெற்றி கனியை சிந்தாமல் பெற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அதாவது வாக்கு எண்ணிக்கை நாளன்று எக்காரணம் கொண்டு முகவர்கள் காலதாமதமாக செல்லக்கூடாது என குறிப்பிட்டுள்ளதோடு, வாக்கு எண்ணிக்கையின் போது ஏதேனும் மாறுதல்கள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வு கிடைத்த பின்னர் தான் அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.